கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய அன்பர்களே, புலர்காலை பொழுதில் ஒவ்வொரு நாளும் உங்கள் காலை பொழுதை இனிமையாக்குவதற்காக அருள் நேர பகுதி, கோவிலுடைய அபிஷேக ஆராதனை, நல்ல வழிபாட்டு முறைகள், நல்ல கதைகள் என்று பல்வேறு பகுதிகளாக உங்கள் இதயத்திற்கு இதம் செய்து இதை ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக வேள்வியாக நாம் இந்த அருள் நேரத்தை செய்து கொண்டு வருகின்றோம். இந்த வெற்றிக்கு காரணம் நேயர்களாகிய நீங்கள் தான். எனவே உங்களுக்கு 1000 அனந்த கோடி நமஸ்காரங்கள். உங்கள் வசதிக்காக நம்முடைய ஜெயா தொலைக்காட்சியினுடைய ஜெயா ஆன்மீகம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டெய்லி இதை பதிவு செய்கிறோம். பாருங்கள், எல்லாருக்கும் இதை அனுப்புங்க. அடுத்த தலைமுறை, புதிய தலைமுறை குழந்தைகளுக்கும் ஆன்மீகம் வளரட்டும், தெரியட்டும். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் நோக்கி செல்வோம். அவங்க ஊரில் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கோவில்களை நம்ம தரிசிக்க மறந்துடுவோம். தஞ்சாவூரில் இருக்க எத்தனை பேர் பெரிய கோவில் பார்த்துருப்பாங்க? ஆவடியார் கோவிலில் எத்தனை பேர் அறந்தாங்கியில் இருக்கவங்க பார்த்துருப்பாங்க? திருச்செந்தூரில் இருக்கிறவங்க எத்தனை பேர் முருகப்பெருமானை டெய்லி போய் சேவிப்பாங்க? நாமக்கல்லில் இருக்கிறவங்க எத்தனை பேர் ஆஞ்சநேயரை பார்த்துருப்பாங்க? திருக்கோஷ்டியூரில், காரைக்குடியில், சிவகங்கை பகுதியில் இருக்கக்கூடிய திருக்கோஷ்டியூர் நம்பியினுடைய பெருமையோ பெருமானுடைய பெருமையோ எத்தனை பேர் போய் அறிஞ்சிருப்பாங்க? இப்போ நாங்கள் என்ன இருக்கோம், தமிழகத்தின் தலைநகரம் சென்னை. சென்னையினுடைய தலைமை இடத்துல தான் இந்த ஜெயா தொலைக்காட்சி இருக்குது. இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ஊரில் திருக்கோவில்கள் இருக்குது. இந்த திருக்கோவிலுடைய பெருமைகளை சிறப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோமா? இப்போ தமிழக மக்களுக்காகவும் சேர்த்து சொல்கிறேன், குறிப்பாக சென்னை வாசிகள் எல்லாரும் நம்ம இந்தந்த கோவிலுக்கு போயிருக்கோமா, நம்மளே மனசாட்சியில் ஒரு செக்லிஸ்ட் போட்டுப்போம். அதான் சொன்னேன், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். முதல்ல அப்படி மயிலாப்பூர் கூட்டிகிட்டு போகிறேன். கையிலையே மயிலை, மயிலையே கையிலை. 63 நாயன்மார்களுடைய உற்சவம் நடக்கக்கூடிய ஒரே திருக்கோயில் நம்முடைய திருக்கைலை, மயிலைக்கு இணையானது. இப்போ அங்கே புதுசாக மகாபெரிய ஒரு கோவில் வந்திருக்கு. கணேச சர்மா ரொம்ப நேர்த்தியாக பண்ணுறார். 63 உடான்னு நடக்கும். சென்னை தாங்காது, அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடம். ஒரு முறையேன்னு நீங்கள் அந்த கபாலி கோவிலில் போய் கற்பகாம்பாள்கிட்ட நின்று காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நீங்கள் எதை கேட்டாலும் தந்துடுவா. அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போங்க, திருவல்லிக்கேணி, பார்த்த சாரதி, பார்த்தனுக்கு அதிபதி, மையோ மரகதமோ மரகிடலோ, ஐயோ இவன் அழியா அழகன்னு சொன்னானே ராமன். அப்பேற்பட்ட அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய, எப்படி பூலோக வைகுந்தத்தில் நம்முடைய பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமன் ஸ்ரீரங்கத்திலே அப்படி படுத்த கோலத்தில் இருக்காரோ, இங்கே அப்படியே நின்ற கோலத்தில் அப்படி அந்த மீசை முறுக்கோட பார்த்த சாரதி பெருமான். அடாடாடா, சொர்க்கவாசல்ல மட்டுமல்ல, நித்தம் நித்தம் போய் சேவிக்க வேண்டியது. அப்படியே போய் திருவேங்கடமுடையானை எப்படி அவன் பாதார விந்தத்தை சேவிக்கணுமோ அது மாதிரி பார்த்த சாரதி பெருமானை சிக்கனை பிடிச்சிக்கோங்க. அங்கேருந்து அப்படியே நங்கநல்லூர் வாங்க. ஆகா, செயல் வீரன், சொல்லின் செல்வன், 1000 தடவை நம்ம பேசியிருக்கோமே அந்த அனுமன், அந்த நங்கநல்லூர் வீரபக்த ஆஞ்சநேயரை நினைங்க. அப்படியே போங்க குருவாயூரப்பன். அடடா, கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூரை கொண்டு வந்து இங்கே அப்படியே அந்த நிர்மாலிய தரிசனம், சந்தனக்காப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கண்கள் அப்படியே பனித்து போகும். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் குருவாயூரப்பன் கோவில்லேருந்து அப்படியே வாங்க. நம்ம ராகவேந்திரர், பூஜாய ராகவேந்திராய சத்திய தர்மரஜாய பததாம் கல்பவரிசாய நமதாம் காமதேனுவே சொல்லிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு பூ வாங்கி போடுங்க. அங்கே கொடுக்குற அக்ஷதையை கல்கண்டை சாப்பிடுங்க. அதை விட உங்களுக்கு இன்பம் வேறு எதுவும் கிடையாது. பக்கத்துலேயே நம்ம பெரியவாளுடைய பிரதர் சிவன் சாருக்காக இப்போ ஒரு பிரத்யேக கோவில் பக்கத்தில், அடுத்த தெருவில் பெரியவா மணிமண்டபம். என்ன இல்லை நம்முடைய நங்கநல்லூரில், பல்வேறு இடங்களில் மண்டலி. அதை தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷீரடி பாபா, நம்ம புட்டபர்த்தி பாபாவினுடைய சமீதிகள், கோவில் நகரம் சார். நீங்கள் அப்படியே நகர்ந்து சென்னை உச்சநீதிமன்றத்துக்கு பக்கத்தில் போங்க. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்முக அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்று சொசைட்டிக்காக தன்னை கைகூப்பி வணங்கிய பாரதி வணங்கிய சென்னை காளிகாம்பாள். இன்னொன்று சொல்கிறேன், உலகத்தில் பல பேருக்கு தெரியும், வீர சிவாஜி, சத்ரபதி வீர சிவாஜி வந்து தங்கி சில நாட்கள் வழிபட்ட திருக்கோயில் காளிகாம்பாள் கோவில். அங்கே நீங்கள் செவ்வாயோ வெள்ளியோ போய் ஒரு தடவை அர்ச்சனை பண்ணி குங்குமம் எலுமிச்சம்பழத்தை வாங்கி வீட்டில் வந்து சேருங்க. வெற்றி 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 மீது வெற்றி. அப்படியே கடற்கரைக்கு போகிறீங்க, அப்படியே காற்று வாங்குறீங்க,
அறுபடை முருகன். திருச்செந்தூருக்கோ திருத்தணிக்கோ பழமுதிர்ச்சோலைக்கோ பழனிக்கோ போவன் 6 கோவிலையும் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க. என்ன அப்படியே வாங்க அஷ்டலட்சுமி கோவில், தனலட்சுமி, தைரியலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, கணலட்சுமின்னு எல்லா லட்சுமியும் ஒரு சேர கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அப்படியே கொஞ்சம் வாங்க திருவான்மையூருக்கு 6666 பாடல் தந்து சண்முக கவசம் குமாரத்தவன் தந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாக நம்ம வாழ்வதற்கு வழிகாட்டக்கூடிய நம்முடைய பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இடம். இதை விடவா ஒரு கோவில் நகரம் வேணும்? நீங்கள் அப்படியே திருவெற்றியூருக்கு போங்க, பற்றையே துறந்த பட்டினத்தாருடைய சமாதி இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதுக்கு பின்னாடி போனீங்கன்னா நம்முடைய காஞ்சி பீடாதிபதிகளில் 60க்கு முற்பட்ட ஒருவருடைய பீடாதிபதி உடைய பிருந்தாவனம் இருக்குது. நீங்கள் சென்னை முழுக்க இதை விட திருவேற்காடு, மாங்காடு கோவிலினுடைய மையப்பகுதியாக இந்த சென்னை இருக்குது. இந்த நான் சொல்லியிருக்க 20-30 கோவிலில் எத்தனை கோவில் நம்ம போயிருப்போம்? ஏன் தெரியுமா? நாம் அருகில் இருப்பதையே ஆராதிக்க தவறி விடுகின்றோம். ஆனந்தம் பெறுவதற்கு வாய்ப்பிருந்தும் கை நழுவி விடுகின்றோம். நீங்கள் முதல் சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலாவை எங்கே தொடங்கணும்னா அவங்க இப்போ நான் சென்னையில் இருக்கேன், அது மாதிரி உங்கள் ஊரில் இருக்கும். நீங்கள் புதுக்கோட்டையில் இருக்கீங்களா, புவனேஸ்வரி போங்க, சாந்தாரம்மன் கோயில் போங்க. தஞ்சாவூரில் இருக்கீங்களா, புன்னைநல்லூர் மாரியம்மன் போங்க. திருச்சியில் இருக்கீங்களா, நம்முடைய வினை தீர்க்கக்கூடிய விநாயகன், நம்முடைய அற்புதமாக கணநாதன் குடியிருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் போருங்க. ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கு போங்க. நம்ம திருவரங்கத்தானை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வந்து பாருங்க. நம்ம ஜலகண்டேஸ்வரர், அப்படியே சமயபுரம் போங்க. இந்த பக்கம் போனால் வெக்காளி அம்மன், அப்படியே வந்தால் ஐயப்பன் கோவில். எத்தனை இடம்! இது ஆன்மீக பூமி என்பதற்கு இதைவிட சாட்சி என்ன? அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க, வாழ்க்கையில் எதிரா ஆனந்தம், எதிரா மகிழ்ச்சி, எதிரா நிறைவு, எதிரா நிம்மதி, எதிரா அறநெறினா கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இப்போ பாருங்கள், ஒரு பெரிய கைடு மாதிரி உங்களுக்கு ஆன்மீக புத்தகத்தையே கொடுத்தாச்சு. அப்போ இவ்வளவு திருக்கோயில்கள் இந்த மண்ணில் இருக்கிறது. இதை காண்பதும் கண்டு அதனை பயன்பெற்று உய்வதும் ஆனந்தத்தின் ஆனந்தம். இது போன்ற சுவைமிகு செய்திகளோடு எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடு நாளைய ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம். காத்திருங்கள்.